அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இலக்கிய திறனாய்வு. இந்த இலக்கிய திறனாய்வில் பார்த்தோம்னா இலக்கியக்கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, இலக்கிய திறனாய்வியல், திறனாய்வு கலை, இலக்கிய கொள்கைகள், ஒப்பிலக்க கொள்கை, இதை பற்றியான ஒரு அறிமுக நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இலக்கிய கலை தொடர்பான செய்திகளை நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்கலாம். இலக்கியம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலை. நம்மளுக்கு தமிழில் முதலாக கிடைக்கக்கூடிய நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஆனால் தொல்காப்பியத்தில் இலக்கியம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படவில்லை. எங்கே இந்த இலக்கியம் அப்படின்னு இருக்குது, இல்லை அதற்கு பதிலாக மாற்று சொல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் இலக்கிதம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாரு. பேசும் பொருளும் இலக்கிதமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இடம்பெறதை நம்ம பார்க்குறோம். இதுவே இலக்கியம் அப்படிங்கிற வடிவத்தில் முதல்ல அந்த சொல் பார்த்தோம்னா தோளாமொழித்தேவர், அதாவது ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒரு நூலாக இருக்கக்கூடிய சூளாமணியில் பார்த்தோம்னா காம நூலனுக்கு இலக்கியம் காட்டி வளர்த்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர் இலக்கியம் அப்படிங்கிற சொல் அந்த தொடரில் இடம்பெறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தோளாமொழி தேவர் தான் முதல்ல இலக்கியம் அப்படிங்கிற சொல்ல கையாளுறத நம்ம பார்க்க முடியுது. இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே அப்படின்னு பேரகராதி திரட்டும் குறிப்பிடுது. இலக்கியம் இல்லாமல் எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுது. கற்பனை வளமும் கலை அழகும் வாய்ந்ததொரு படைப்பு இலக்கியம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறாங்க. இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை சொல்கிறாங்க. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, அவர் யாருன்னா தமிழில் முதல் நாவலாசிரியர். அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய தமிழில் முதல் கிடைக்கக்கூடிய முதல் தமிழ் நாவலாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, இவர் மனோன்மணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடக நூலினுடைய ஆசிரியர், புகழ்பெற்ற நூல். இவங்க ரெண்டு பேருமே லிட்ரேச்சர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஈடாக ஒரு தமிழ் சொல்லாக இலக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் இலக்கணம் அப்படிங்கிற சொல் இடம்பெறுது, ஆனால் இலக்கியம் இடம்பெறல. இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் பார்த்தோம்னா 4 இடத்துல இடம்பெறதை நம்ம பார்க்க முடியுது. இலக்கியம் என்பது மக்களுடைய விழுமிய கருத்துக்களை செவ்வியல் சொற்களால் விளக்கக்கூடிய ஒரு கருவி தான் இது இலக்கியம் அப்படின்னு காசு பிள்ளை அவர்கள் ஒரு உதாரணம் குறிப்பிடுறாங்க. ஒரு வரையறை சொல்கிறாரு. காசு பிள்ளை யார் அப்படின்னா முதல் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினவர் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். இலக்கு இயம் என பிரித்து சொல்லாலும் பொருளாலும் செம்மை பெற்றுள்ளிருக்கும் நூல் தான் இது இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாக காசு பிள்ளை மேலும் ஒரு வரையறை சொல்கிறாரு. பாவனர் பார்த்தோம்னா இலக்கு இயம் என பிரித்து சிறந்த வாழ்க்கைக்கான குறிக்கோளான அறத்தை எடுத்து காட்டுவது தான் இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. செய்யுள் எனப்படும் சிறப்பு பெயராலேயே தொல்காப்பியர் இலக்கியத்தை குறிப்பிடுவதாக சொல்கிறாங்க. திருவள்ளுவருடைய காலகட்டத்தில் இலக்கியம் என்ற சொல்லுக்கு பதிலாக மாற்றுச் சொல்லாக நூல் என்ற பொருண்மையிலேயே இந்த சொல்லானது கையாளப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இலக்கியம் எழுத்து வடிவத்தில் வெளிப்படக்கூடிய கலை அப்படின்னு வில்லியம் இர்ம்சேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேலை நாட்டு அறிஞர் குறிப்பிடுறாரு. அதுவே சிடி வின்சிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா எழுதப்பட்ட படைப்புகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. செஸ்டர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டு அறிஞர் மொழியை வாயிலாக கொண்டு படைக்கக்கூடிய கலையே இலக்கியம். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதை அழகுற வெளிப்படுத்தக்கூடிய மொழியலாகிய கலை தான் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. டேவிட் டேசிஸ் அப்படிங்கிற அறிஞர் பார்த்தோம்னா செய்யுளாலோ உரைநடையினாலோ படைக்கக்கூடிய எந்த வகையான கலைப்படைப்பையும் நம்ம இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. ஹாரிஸ் லெவின் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பேச்சு மனிதனால் வெளிப்படுவதை போன்று சமுதாயம் வெளிப்படுத்துவதே இலக்கியம், சமுதாயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தான் இலக்கியம் அப்படின்னு ஹாரிஸ் லெவின் அப்படிங்கிற அறிஞர் குறிப்பிடுறாரு. லாரன்சன் அப்படிங்கிறவர் இலக்கியம் மனிதனுடைய கலை கலந்த ஆர்வத்தையும் எதிர்கால இலட்சிய உணர்வுகளையும் சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இலக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறாரு.
சி.டி. வின்செஸ்டர் மேலும் என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சியை தூண்டும் அளவை பொறுத்தே ஒரு நூல் நிலைபேற்றை அடையுது. அதற்கேற்ற அளவில் தான் இலக்கியம் அப்படிங்கிற பெயரை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற முடியும் அப்படின்னு இவரும் சி.டி. வின்செஸ்டரும் குறிப்பிடுறாரு. நன்றி.